எம்ஜிஆரை விடவும் ரொம்ப சீனியர் எம்.ஆர். ராதா. ஏன்னா இவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே எம்.ஆர். ராதா நாடகங்கள்ல நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல போனா சொந்தமாவே நாடக கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அவருடைய நாடகங்கள்லாம் எப்படி இருக்குமா, புரட்சிகரமாகவும் பகுத்தறிவாகவும் கடவுள் மறுப்பு காட்சிகளும் ரொம்பவுமே இடம்பெற்றிருக்குமா. அதுக்காகவே நிறைய எதிர்ப்புகளை எம்.ஆர். ராதா அந்த காலத்துல சந்திச்சிருக்காரு. அதையும் தாண்டி அவர் போடுற நாடகங்கள் எல்லாமே வெற்றி அடையுமா. அப்படி ஒரு வெற்றி அடைஞ்ச நாடகத்தை தான் அவங்க படமா எடுத்திருந்தாங்க. அந்த படம் தான் ரத்த கண்ணீர். இன்னைக்கு வரைக்குமே ரத்த கண்ணீர் எவர் கிரீன் கிளாசிக் படமா தான் பார்க்கப்பட்டுட்டு வருது. பலரும் சமூக வலைதளங்கள்ல ரத்த கண்ணீர் சீன்ஸ இன்னைக்கும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எம்.ஆர். ராதாவை போலவே அவருடைய மகன் எம்.ஆர். வாசு, ராதா ரவி, ராதிகா என பலரும் சினிமாவில் நடிச்சிருக்காங்க. ராதிகா 16 வயசுலேயே பாரதி ராஜா படத்துல கிழக்கே போகும் ரயில் படத்துல கதாநாயகியா அறிமுகமானாங்க. அந்த படத்தோட டைரக்டர் பாரதி ராஜா ஒரு வெகுளியான முகம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதுக்கு ராதிகா தான் பொருத்தமா இருந்திருக்காங்க. அந்த படம் நல்லா ஹிட் ஆனதுனால ராதிகா பல படங்களை தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒரு முறை எம்ஜிஆரை சந்திக்க வாய்ப்பு ராதிகாவுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது எம்ஜிஆருடைய கலரை பார்த்து ராதிகா அசந்து போனாங்களா. ராதிகாவுக்கு எம்ஜிஆர் எம்.ஆர். ராதா பொண்ணுன்றதுனால மடியில தூக்கி உட்கார வச்சு கிஸ் பண்ணிருக்காங்க. அவர் கிஸ் பண்ணதுனால 2 டேஸா முகத்தை கழுவவே இல்லையா ராதிகா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டியில சிரிச்சிருக்காங்க.